அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய லாஜிக்கல் ட்ரேடர்ஸ் கப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. நம்ம லாஸ்ட் இந்த 1 வீக் ஃபுல்லா நிஃப்டியில மார்க்கெட் எப்படி நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து மண்டே மார்க்கெட் லீவு, ஸோ டியூஸ்டே என்ட்ரி டார்கெட் லெவல் அண்ட் மார்க்கெட் எப்படி இருந்தால் நமக்கான சேஃப் லெவல் என்ட்ரிஸ் நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளோட பேனல் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஓவரால் வியூ அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருவோம். ஓவரால் வியூவில் பார்த்தீங்கன்னா 23,100 அப்படிங்கிற லெவலுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ரகிளிங் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அப்சைட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அதிகபட்சமான ப்ராஃபிட் புக்கிங் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒருவேளை இந்த லெவலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகணும் அப்படிங்கிறது என்ன மாதிரியான பிரச்சனையை வச்சிருக்குதுன்னா 24,000 அப்படிங்கிற லெவலையே ப்ராஃபிட் புக்கிங்கான லெவலா மட்டுமே இங்கிருந்து ஒரு ஹை போனா புக் பண்ணி மறுபடியும் கீழே இறக்கிடலாம் அப்படிங்கிற டைப்ல தான் அதை மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். த ரீசன் ஒரு 23,200 இருந்து 23,500 வரைக்குமே ஒரு 1 வீக்ல நமக்கு இங்க நடந்த மொமெண்டம் பார்க்கும்போது 2000 பாயிண்ட்ஸ் ஏறி இறங்கக்கூடிய ஒரே நாள்ல அல்லது 1 வீக்ல 2000 பாயிண்ட்ஸுக்கு மேல ஏறி இறங்கிச்சு அப்படின்னு நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம். இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி ஒரு நாளும் அதுக்கு அடுத்த நாட்கள்லயும். ஸோ இப்படி இருக்கும்போது ரிசல்ட் எல்லாம் முடிஞ்சு இப்போ கவர்மெண்டே சென்ட்ரல் கவர்மெண்டே ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்பயும் பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல ஒரு 250 பாயிண்ட் மட்டுமே மேலே கீழே ஏறிட்டு இருக்கு அப்படின்ற போது நமக்கு இதுல ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கிறது மார்க்கெட் ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்கியான ரேஞ்ச் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். ஸோ இந்த ரிஸ்கியான ரேஞ்ச் அப்படிங்கிறது மார்க்கெட் மொமெண்டம் பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆன லெவலுக்கும் க்ளோசிங் லெவலும் பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கு. அது பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதிகபட்சமான பாயிண்ட்ஸை 30 இருந்து 50 பாயிண்ட் தான் ஆப்ஷன்ல கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மொமெண்டம் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ல ரொம்ப பிரச்சனையான விஷயமா இருந்துட்டு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். லாஸ்ட் 1 வீக்கா ஃபார் எக்ஸாம்பிள் 10th இருந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப வோல்டிலிட்டி மேல போறது கீழே இறங்குறதுன்னு பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக்கா மேலே கீழே மீறி இறங்கி எந்த பக்கம் டைரக்ஷன் இருக்கு அப்படின்றது கிளியரா சொல்லாம ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிச்சு இந்த லெவல்ல. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சின்னதா அப்சைட் பிரேக் அவுட் மறுபடியும் ரேஞ்சு அகைன் பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேல ப்ராஃபிட் புக்கிங் அகைன் வந்து சப்போர்ட் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் அப்புறம் சப்போர்ட் எடுத்து மேல போயிருக்குது. ஸோ அடுத்து நம்ம எதிர்பார்க்கறது 24,000 அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவலுக்கான 23,500 அண்ட் 24,000 அப்படிங்கிற இந்த ரெசிஸ்டன்ட்டுக்கான லெவல்ல டார்கெட் புக்கிங் இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் மேல போயிட்டு வரலாம். ஆனால் சப்போர்ட் லெவல் அப்படிங்கிறது நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயமா 23,300 200 அப்படிங்கிற 2 சப்போர்ட்டுமே ரொம்ப முக்கியமான சப்போர்ட் நான் பாக்குறேன். ஏன்னா இந்த 2 சப்போர்ட்டும் விழுக ஆரம்பிச்சது அப்படின்னா அடுத்து ஒரு 200 இருந்து 300 பாயிண்ட் ஈஸியா விழுகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய முக்கியமான விஷயமா நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த லெவல் மட்டும் இல்லாம இந்த சப்போர்ட் லெவல் 22,500 அப்படிங்கிற லெவல் வரைக்குமே அதிகபட்சமா வரலாம். ஸோ இந்த 22,500 அப்படிங்கிற லெவல் பிரேக் அவுட் ஆனால் இங்கிருந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்குமே டவுன்ல போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இந்த 2 விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு பேசிக்காக தான் இந்த மார்க்கெட் ரேஞ்ச் வந்து அப்சைட்ல ப்ராஃபிட் புக்கிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா இதை கன்ஃபர்மேஷன் எடுக்கிறது அப்படிங்கிறப்ப நான் பாக்குறது 23,200க்கு கீழே க்ளோசிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதுக்கு கீழே க்ளோசிங் ஆகாத பட்சத்துல நம்ம இந்த விஷயத்த எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இது வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த லெவல் கீழே வந்து 23,200 சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே போறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஸோ இங்க சப்போர்ட் எடுத்துக்கிட்டா அடுத்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில மாசத்துக்கு மறுபடியும் 23,000 இருந்து 24,000 வரைக்குமான ஒரு ஹையஸ்ட் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி அந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் மேலே கீழே ஏறி இறங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ 23,200 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு ஒரு 500 to 700 பாயிண்ட்ஸ் வரைக்குமே கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்தை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுல மார்க்கெட் இன்ட்ராடேக்கான லெவலா கேப் அப் கேப் டவுன் எப்படி நடந்தா நமக்கான லெவல்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான விஷயமா இதுல யோசிக்க வேண்டிய விஷயம். இந்த லாஸ்ட் வீக்ல நடந்த சினாரியோ பார்க்கும்போது மார்க்கெட் கேப் அப்ல ரெசிஸ்டன்ட்ல ஓப்பன் ஆகி அதாவது டார்கெட் புக்கிங்ல இங்க ஓப்பன் ஆகி அங்கிருந்து நேரா கீழே சப்போர்ட் எடுத்து சப்போர்ட்ல இருந்து அப்படியே மெதுவா மேலே ஏற்றி க்ளோஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ
அந்த மாதிரியான சினாரியோ மறுபடியும் ஃபார்ம் ஆனால் 23,500 அப்படிங்கிற லெவல் ஓப்பன் ஆகி மறுபடியும் கீழே சப்போர்ட் 3,350 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கீழே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே போடலாம். இல்லைன்னா ஒருவேளை செல்லிங் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருந்து ரிஜெக்ஷன் நடக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த லெவல் இருந்து டவுன்ல பிரேக் டவுன் ஆகி 23,200 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்கலாம். ஸோ கேப் டவுன் ஆனாலும் சப்போர்ட்ல டச் பண்ணி சப்போர்ட் எடுத்து மேலே போகுது அப்படின்றத பார்த்துட்டு கால் ஆப்ஷனும், இல்லைன்னா பிரேக் டவுன் ஆகி பிரேக் அவுட்ல கீழே இறங்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு புட் ஆப்ஷனும் எடுக்கிறது சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இது எது நடக்குது அப்படிங்கிறத டெலிகிராம்ல நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருப்போம், பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டெய்லி ஃப்ரீ கால்ஸும் கொடுக்குறோம். ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல கமிங் டியூஸ்டேக்கான மார்க்கெட் எப்படி நடக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ வரைக்கும். ஸோ வியூ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் சேர்த்து சப்போர்ட் பண்ணுங்க, உங்க ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டை சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.